Hi friends, welcome to our channel Crack GK. இன்னைக்கு நம்ம SSC CHSL previous year paper and most expected and repeated GK questions வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் பை பார்ட்டா பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி பார்ட் 1 and பார்ட் 2 பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். SSC வந்து வருஷம் வந்து CHSL எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் கேட்குற எக்ஸ்பெக்டட் அண்ட் ரிப்பீட்டட் GK questions வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Question number 1. World Environment Day is observed on 5 June. World Environment Day வந்து UN தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1974 வந்து இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்து 5 ஜூன் அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து 143 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க வருஷம். Question number 2. Kolleru Lake, which is the one of the largest freshwater lake in India, is located in which state? இந்த கொல்லேரு லேக் வந்து த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா. இது இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது. கொல்லேரு இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அண்டு கோதாவரி டெல்டாஸுக்கு பிட்வீனில் இருக்குதா இந்த கொல்லேரு லேக். எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேசில் கிருஷ்ணா அண்டு கோதாவரி டெல்டாஸுக்கு பிட்வீனில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 3. Which of the following places is ஃபேமஸ் ஃபார் சிக்கன் கறி எம்ப்ராய்டரி? இந்த சிக்கன் கறி எம்ப்ராய்டரின்றது வந்து ஒரு கிளாத்தில் டிசைன் பண்ணுற ஒரு டிசைன் தான் இந்த சிக்கன் கறி எம்ப்ராய்டரி. இது வந்து லக்னோ உத்தரப்பிரதேசில் வந்து ஃபேமஸ். இது 200 years ஓல்டு ஸ்கில்லாம் இந்த சிக்கன் கறி எம்ப்ராய்டரி. இட் வாஸ் ஒரிஜினலி டீல் வித் ஒயிட் த்ரெட் ஆன் ஒயிட் கிளாத், அதாவது வெள்ளை நூலை வச்சு வெள்ளை கிளாத்தில் வந்து பண்ணுற ஒரு டிசைன் தான் இந்த சிக்கன் கறி எம்ப்ராய்டரி. இது எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ உத்தரப்பிரதேஷ். Question number 4. Who among the following was the killed by Chhatrapati Shivaji in the Battle of Pratapgarh? அதாவது பேட்டில் ஆஃப் பிரதாப்கர்கில் வந்து சத்ரபதி சிவாஜி வந்து கொல்லப்பட்டார். இது யாரால் கொல்லப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா அஃப்சல் கான் அவர்னால கொல்லப்பட்டார். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 3rd April 1680 வந்து சிவாஜி கொல்லப்பட்டார். யாரால்? அஃப்சல் கான்ற ஒருத்தர்னால கொல்லப்பட்டார். 5th question. Who among the following is the chairman of 15th Finance Commission of India? 15வது ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா NK Singh. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் வந்து 1951 வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா KC நியோகின்ற ஒருத்தர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 15வது ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா NK Singh. 6th question. Which was the first bank established in India? அதாவது இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது என்ன பேங்க்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1770, அதாவது 1770 வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து இந்த பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான்ற பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 7th question. Beriberi disease is caused due to the deficiency of vitamin B1. பெரிபெரின்ற டிசீஸ் வந்து விட்டமின் B1ஓட குறைபாடுனால வர்ற நோய் தான் இந்த பெரிபெரி டிசீஸ். இந்த பெரிபெரி இஸ் அ டிசீஸ் காஸ்டு பை விட்டமின் B1 டெஃபிஷியன்சி, ஆல்சோ நோன் அஸ் த தயமின் டெஃபிஷியன்சி. இதனால் வர்றதான் இந்த பெரிபெரி டிசீஸ். தேர் ஆர் 2 types ஆஃப் த டிசீஸ். அதாவது பெரிபெரியிலே வந்து 2 டைப்ஸ் இருக்கான். அதாவது வெட் பெரிபெரி, ட்ரை பெரிபெரி அப்படின்னு இருக்கான். வெட் பெரிபெரி அஃபெக்ட் ஹார்ட் அண்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். வெட் பெரிபெரி கேன் காஸ் ஹார்ட் ஃபெயிலியர். இது ரெண்டுமே வந்து வெட் பெரிபெரியில் அஃபெக்ட் ஆகிற ப்ராப்ளம். ட்ரை பெரிபெரி டேமேஜஸ் த நர்வ்ஸ் கேன் பி லீட் டிக்ரீஸ்டு மசில் ஸ்ட்ரென்த். அதாவது நரம்பு செல் அப்புறம் வந்து மசில்ஸை வந்து க்ரோத் பண்ணுறதை வந்து டிக்ரீஸ் பண்ணுமா, மசிலோட ஸ்ட்ரென்த்தை டிக்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரை பெரிபெரியோட பிரச்சனை. இந்த பெரிபெரி டிசீஸ் எதோட குறைபாடில் வருதுன்னா விட்டமின் B1. இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ட்ரை பெரிபெரி, வெட் பெரிபெரின்ற 2 டிஃபிஷியன்சி இருக்குது. 8th question. What is the SI unit of pressure? Pascal. ப்ரெஷரோட SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல். 9th question. Who is the author of the autobiography Playing It My Way? Playing It My Way அப்படின்ற புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர். அவர் தான் அந்த பிளேயிங் இட் மை வே அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுதின ஆத்தர். 10th question.
மகாத்மா காந்தி வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி இன் விச் இயர்? அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு வந்து பிரசிடெண்ட்டாக வந்து மகாத்மா காந்தி வந்து எந்த வருஷம் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா 1924 பெல்கம் செஷனில் வந்து இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த ஐஎன்சியை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டவியன் ஹியூம் அப்படின்றவர் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1885 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஐஎன்சி பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. காந்தி வந்து 1924 வந்து இதுக்கு பிரசிடெண்டாக இருந்திருக்காரு, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு. 11th கொஸ்டின், விச் இஸ் த லார்ஜஸ்ட் போன் இன் த ஹியூமன் பாடி? அதாவது மனித உடம்புல வந்து மிகப்பெரிய எலும்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு, அதாவது தை போன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஃபெமுர்ன்ற பகுதி தான் லார்ஜஸ்ட் போன் இன் த ஹியூமன் பாடி. 12th கொஸ்டின், மர்மகோவா போர்ட் இஸ் லொக்கேட்டட், அதாவது மர்மகோவா துறைமுகம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1885 வந்து இது ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நேச்சுரல் ஹார்பர் போர்ட்டு. இதில் வந்து 2600 எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. 4000 பென்ஷனர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த மர்மகோவா போர்ட் எங்கே இருக்குது? கோவாவில் இருக்குது. 13th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் இஸ் த பிக்கஸ்ட் ஜூட் ப்ரொடியூசர் இன் இந்தியா? ஜூட் ப்ரொடியூஸ் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுல, அதாவது சணல் கயிறுன்னு சொல்லுவாங்க, சணல்னு சொல்லுவாங்க, அது ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அதிகம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். 14th கொஸ்டின், த பெசிலி கால்மைட் குவாரின் வேக்சின் பாப்புலர்லி கால்டு BCG வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ வேக்சின் டு ப்ரிவென்ட் விச் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் இந்த டிபி அப்படின்ற ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க. இது வந்து எஸ்பெஷலி வந்து லங்ஸை வந்து ரொம்ப பாதிக்கும். இது இன்ஃபெக்ஷனல் பாக்டீரியல் டிசீஸ் அஃபெக்ட் எஸ்பெஷலி லங்ஸ். BCG வேக்சின் ஸ்டார்ட்ஸ் வித் யார் வந்து இதை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆல்பர்ட் கேமில் குயிரின் 1905 வந்து, அதாவது 1905 வந்து இந்த BCG வேக்சினை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? அகெயின்ஸ்ட் டிபி, அதாவது டியூபர்குலோசிஸ் நோய்க்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு வேக்சின் தான் இந்த BCG, அதாவது பெசிலி கால்மைட் குவாரின். 15th கொஸ்டின், இன் விச் இயர் வாஸ் த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் லான்ச்டு? அதாவது ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1920 வந்து மகாத்மா காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். மகாத்மா காந்தி அண்ட் INC அவங்களோட ஹெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், மகாத்மா காந்தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 2 பேர் தலைமையில் வந்து 1920 1922 வரைக்கும் இந்த ஒத்துழையாமைக்கு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து நடந்துச்சு. இன் விச் ஸ்டேட் இஸ் த டர்னட்டர் ஃபேர் செலிப்ரேட்டட் ஆனுவலி? குஜராத். அதாவது எந்த ஸ்டேட்டில் வந்து டர்னட்டர் ஃபேர்ன்ற ஒரு இது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. குஜராத்தில் இருக்கிற சுந்தர் நகர்ன்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து வருஷம் இந்த டர்னட்டர் ஃபேர் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷனை. அதான் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். 17th கொஸ்டின், வென் இஸ் நேஷ்னல் சயின்ஸ் டே அப்சர்வ்ட் இன் இந்தியா எவ்ரி இயர்? எப்போ வந்து இந்தியாவில் வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா 28th February. வருஷம் 28 February அன்னைக்கு வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. த டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி 28th February டு, இது வந்து எதுக்காண்டி வந்து இந்த டே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் த ராமன் எஃபெக்ட் ஆஃப் சர்.சி.வி. ராமன். சர்.சி.வி. ராமன் வந்து ராமன் எஃபெக்டை வந்து கண்டுபிடிச்சதுக்காண்டி அவரோட நினைவு கூறும் வகையில் வந்து இந்த 28th February வந்து நேஷனல் சயின்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. சர்.சி.வி. ராமன் வந்து இந்த ராமன் எஃபெக்ட்டுக்கு வந்து 1930 வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருப்பா. அப்படி இவர் வந்து நேஷனல் சயின்ஸ் டே வந்து இவர் நினைவு கூறும் நேஷனல் சயின்ஸ் டே வந்து வருஷம் 28 February, அதாவது 28th February அன்றைக்கி வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த ஃபேமஸ் புக் மேகதூத்? மேகதூத்ன்ற புக்கை வந்து எழுதின ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாஸ். இவர் வந்து காளிதாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சான்ஸ்கிரிட் போய்ட்டு தான் காளிதாஸ். இவங்க வந்து எழுதின புக்கு தான் இந்த மேகதூத். இதில் வந்து 111, அதாவது 111 ஸ்டான்ஸா கொண்ட ஒரு கவிதை பாடலாம் இது வந்து மேகதூத். இது எழுதினது யார்? காளிதாஸா. விச் வாஸ் த இந்தியாஸ் ஃபஸ்ட் ஃபுல் லென்த் டாக்யூ ஃபிலிம்? அதாவது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் டாக்யூ மூவி அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலம் அரா. இது வந்து எப்போ வந்து உருவாக்கப்பட்டாங்கன்னா 1931 வந்து
உருவாக்கப்பட்டிருக்காங்க. இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்தேசீர் இரானி. அவர் தான் இந்த ஃபிலிமை வந்து எடுத்திருப்பாரு. இதுதான் ஃபஸ்ட்டு சவுண்டு ஃபிலிம் இன் இந்தியா. இந்த மூவியோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஆலமரா. இது வந்து 14th March 1931 வந்து வெளியிடப்பட்ட மூவி தான் இந்த ஆலமரா. இதுதான் ஃபஸ்ட்டு டாக்யூ மூவி. 20th question. Konark Temple in Odisha was built by which of the following kings? கோனார்க் டெம்பிள் வந்து யாரால் பில்ட் பண்ண கோயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நரசிம்மதேவா ஒன். நரசிம்மதேவாவால் உருவாக்கப்பட்ட கோவில் தான் கோனார்க் டெம்பிள். இந்த கோனார்க் சன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ உருவாக்கப்படுதுன்னா 1250, அதாவது 1250 வந்து உருவாக்கப்பட்ட கோயில். இந்த நரசிம்மதேவான்ற வந்து கங்கா டைனஸ்டியாக சேர்ந்த ஒருத்தர். ஹிந்து டெம்பிள், இது வந்து ஹிந்து டெம்பிள் டெடிகேட்டட் டு சன், சன்னுக்காண்டியே சூரியனுக்காண்டியே டெடிகேட் பண்ண ஒரு கோயில் தான் இந்த கோனார்க் டெம்பிள். இது கோனார்க் சன் டெம்பிள் சொல்லுவாங்க. இதை கட்டினது வந்து நரசிம்மதேவா ஒன். இது வந்து 1250 வந்து பில்ட் பண்ணப்பட்டுச்சு. 21st question. Which of the following is the largest river island in India? அதாவது which of the following is the largest river island in India அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா மஜுலி ஐலாண்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது. இதுதான் இந்தியாவிலே வந்து, அதாவது which of the following largest island in India, largest river island வந்து இந்தியாவில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மஜுலி ஐலாண்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது. with which of the following sports is the term ஜாப் associated? அதாவது வந்து ஜாப்ன்ற ஒரு டேமை வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாக்ஸிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நாக் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி வேர்டு, இந்த மாதிரி டேம்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நாக் அவுட்ன்ற டேம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாப்ன்ற ஒரு டேமு பாக்ஸிங்கில் இருக்குது, அது வந்து பாக்ஸிங்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க. 23rd question. With which sport is the Indian player நீரஜ் சோப்ரா associated? அதாவது நீரஜ் சோப்ரா வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஜாவ்லின் த்ரோ, அதாவது ஜாவ்லின் த்ரோவோட ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவர் தான் இந்த நீரஜ் சோப்ரா. 24th question. Who wrote the book An Era of Darkness, The British Empire in India? The Era of Darkness, The British Empire in இந்தியா அப்படின்ற புக்கை யார் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா சசி தரூர். சசி தரூர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா An Era of Darkness, The British Empire in India. Who is the founder of ராமகிருஷ்ணா மிஷன்? ராமகிருஷ்ணா மிஷனை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா. இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1897 வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. இந்த மிஷனை ஃபவுண்ட் பண்ணது யார்? ராமகிருஷ்ணா மிஷனை சுவாமி விவேகானந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் கிராக் ஜிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.